மலேசே ரொம்ப தாகமாடா, ஒரே ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுறா. ஏய் மச்சான், உண்மையாவே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. ப்ளீஸ்ரா, 10 ரூபாடா, ஒரே ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கி கொடுறா. தாகமா இருக்குடா. என்கிட்ட எங்கடா காசு இருக்கு? சம்பளம் போடுறாங்களா? போட்ட உடனே எல்லா காசையும் வாடகை கொடுக்கணும், வண்டி டியூ கட்டணும், கடை நெருக்குது, நகையை முட்டணும். இதுல வேற ஒருத்தனை நீ படிக்க வைக்கிற, அவன் எவனே தெரியல. 4 வருஷமா இதனால தான்டா ஊர் உள்ள ஒன்னு யாராவது பீக்கஞ்சான்றானுங்க, தெரியுதா? அசோகே, அசோக், 10 ரூபா இருக்கா? 10 ரூபா, 10 ரூபா. இப்ப அவன் இல்லன்ட்டான், பீக்கஞ்சனா. அவன் கிட்ட இல்ல, நீ வச்சுக்கினே எடுக்க மாட்ட பத்தியா? அதான் காண்டாவுது. எவ்வளவு நாள் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு தடவை நீ செலவு பண்ண மாட்டேன். எப்பயும் கூட நீ தானே பைக்ல வர, எனக்கு பெட்ரோல் காசு கேட்டுருக்கா? என்ன உட்றா, பசங்களுக்கு அவனா செலவு பண்ணிருக்கியாடா? வாங்கி கொடுத்தா நல்லா குடிக்கிறல, நீ எனக்கு வாங்கி கொடுத்துக்கிறியா? அன்னைக்கு ஸ்கை ஹோட்டல்ல நம்ம எல்லாரும் தானே சாப்பிட்டோம், நீயும் தானே சாப்பிட்ட. 100 ரூபாய் கம்மியா இருக்குன்னு எடுத்து நைசா ஏந்து வர போனே வராம நான் நோட் பண்ணல நினைச்சுக்கிறியா? பேட்டுக்கு சார் கேட்டா தரமாட்டேன், எங்கன்னா வெளியே போலான்னு கூப்பிட்டா செலவாயினா அந்த இடத்துக்கே வரமாட்டேன். இது எல்லாத்தையும் உட்றா. கல்யாணத்துக்கு மொய் வச்சிருக்கியாடா? கோயிலுக்கு போனா காணிக்க போட்டிருக்கியா? பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா பிச்சை போட்டிருக்கியாடா? டேய் வேண்டாம், உங்க அப்பா மேல இருக்க சொந்த வீடு தானே வச்சிருக்கேன். நான் மாறிய வீட்டுல இருக்கேன்டா, நானே குடுக்கணும்னு நினைக்கிறேன்டா. நீ என்ன குடுக்கணும்? உன்ட்ட என்னடா கேட்டா? தாவமா இருக்கு, 10 ரூபா தண்ணி பண்ணல கேட்டேன். வேற என்ன கேட்டேன்னா? என்கிட்ட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. இல்லடா என்ன கேட்க போறேன்? டேய் என்ன முடியலடா, பிபி சுகர் இருக்குன்னு சொல்றானுங்கடா. யாருமே இல்ல, நீ தானே இருக்கு, அதை உன்ட்ட கேட்கிறேன். டேய் ஒரு தண்ணி பண்ணல, வேற என்ன கேட்டேன்னா? என்ன இப்படி பண்ற? மலேஷ், மலேஷ், முயலா 10 ரூபா தண்ணி பாட்டில் மாட்டேன். மலேஷ், ரமேஷ், ரமேஷ், உன்கிட்ட காசு தெரியும்டா, ப்ளீஸ்ரா. தண்ணி பாட்டில் வேண்டாம், வாங்கி கொடுறா. என்ன மச்சான் இப்படி கொதிக்குது? என்னால முடியலடா. வாடா, இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம். வண்டி எங்கடா? மச்சான் ஒன்றும் இல்லை, என் வண்டி எங்கள் அண்ணன் எடுத்துன்னு போயிட்டான். அந்த ஜோசப் பையன் ஆளோட வெளியே போய்க்கிறான் மச்சான். பாத்திபாண்டியோட சர்வீஸில் மாட்டிச்சு நேரம் பார்த்து. இரா முரளியும் ஜெயிச்சும் ஒயின் சாப்பிட சரக்கு போட்டுக்கிறானுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஆட்டோ பிடி, நம்ம போகலாம். எங்கப்பா போனா? நோ, இங்கே தான் நான் பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் போலாம். ஏறுப்பா. எவ்வளோண்ணா? 150 ரூபா கொடுப்பா. 150 ரூபாயா? பேசினுக்கிறாங்கள. நோ, எத்தனை போய் விட்டா மட்டும் போதும், வரும்போது நாங்கள் வந்துப்போம். பா அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க, சுத்தி தான் போனோம். 3 கிலோமீட்டரு, 150 ரூபா தான். அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அங்கங்க பழம் தோண்டாங்கன்னா என்கிட்ட காசு இருக்குதுடா, போலாம்டா. இருக்குதுன்றதுக்காக நம்புற? நோ, 100 ரூபா தான் தர முடியும். என்னன்ற? பா உடம்பு சரியில்லாத பையனை வச்சு பேரம் பேசினுக்கிற, 100 ரூபா கொடுப்பா. ஏறுப்பா. பா உடம்பு சரியில்லாத பையனை வச்சு நீ பேரம் பேசினுக்கிற, 100 ரூபா கொடுக்குறேன்பா. தம்பி நீ ஏறுப்பா. கடைசி அவள் தான்ப்பா தருவேன். 100 ரூபா தான்ப்பா தருவேன். 100 ரூபாய்க்கு பெரிய ஆஸ்பத்திரி போவாது, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேணா போவோம். உன்னை திரும்பி அங்க விட்டுருவா. அதுக்கே 80 ரூபா தான். தம்பி நீ போயிடுவ. அச்சா, ஊர்ல எவ்வளவு ஆட்டோ இருக்குது, உன்னை 100 ரூபாய்க்கு நான் கூட்டின்னு போறேன். ஆட்டோ வாடா. நல்ல முடியலடா, என்ன ஊரா, நான் பஸ்ல போயிடுறேன். ஆட்டோ ஏய் வாடா. நோ, இதோ இங்கே தானா பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணுண்ணா. போலாம்பா. எவ்வளோண்ணா? 200 ரூபா கொடுப்பா. எது 200 ரூபாவா? நோ, கூட்டிட்டு போய் விட்டா மட்டும் போதும், வரும்போது நாங்கள் வந்துடுவோம். மச்சான் மச்சான்
இங்கே ஏறா 100 ரூபாய்க்கு ஆட்டோ புடிச்சு வரேன். ஆட்டோ ஏய் 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 கை விடு கை. நோ இவனெல்லாம் வச்சிருந்தா ஏன் சத்தியமா உனக்கு ஆர்டரே வராது சொல்லிட்டேன். ஏன் நான் என்ன பண்ணேன் இப்போ? உன்னை மோர் தர ஊத்த சொன்ன எங்க போன நீனு? மோர் தான் ஊத்துனேன். மயிரை ஊத்துன. நோ பந்தில மோர் எங்கன்னு கத்துறாங்கனா ஆளே காணோம். சாம்பார். ஏய் நீங்க சாம்பார் ஊத்துறீங்களா? உங்களை ஈஸியா பக்கத்துல கேக்குறாங்க ஊத்திறீங்க. என்ன மோர்னு அங்க இங்கயும் கூப்பிடுறாங்க. நான் என்ன பண்றது? அங்க இங்கயும் கூப்பிட்டா போய் மோர். நோ பாருங்க இவரு தாளா மாத்த விட்டுங்கறாரு. ஊருக்கு எடுத்துட்டு போனா ஓப அடிக்கிறேன்றாருனா பொருள் எடுத்துட்டு போனா எக்ஸ்ட்ரா வச்சிரு அடுத்த பந்தில கிடைக்காதா? அதிகமாச்சா எப்படி கிடைக்கும்? சரி ரசம் ஊத்த அனுப்பலாம் பார்த்தா புது பையனா மேல ஊத்துனா பிரச்சனை ஆகாது. சொல்லலாம் இவன் கிட்ட. இதுக்கு தான் புது பையலாம் வேணான்றது. நோ 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 நான் இப்ப வேலை செய்யணுமா வேணாமா? நான் இந்த மாதிரி நோட்ட சொல்லிக்கிறாரு. என்ன வேலை? உங்களுக்கு வேற வேலை கொடுக்குறீங்க. நோ சொல்லலாம் விட்டா சும்மா இப்ப நம்மளே நோண்டில கார்த்தி பந்தில இலை போடுவான். அவ பின்னாடி தெளிச்சுக்கினே போ. ஏச்சி புடி போ. நோ மணினா இன்னொருத்தெல்லாம் இவெல்லாம் வந்தா வரமாட்டேன் சொல்லிட்டேன். எனக்குலாம் ஃபோன் பண்ணாத. சாம்பார். ஏய் சாம்பார் தான் ஊத்துறியா? உள்ள கேக்குறாங்க. சாம்பார் இங்க இருக்குது. முருங்கா சாம்பார். ஓ மணினா நீ இருக்குறேன்னு பாக்குறேன். இல்ல சாம்பார் வெளிய வச்சிராங்க பாரு யாரோ. ஏய் முருங்கா சாம்பார். நோ மணினா கருவாடு வாங்க அம்சா. வாங்கலாம் மச்சான். என்ன பண்ணா? பெயர் பையன் மல்லேஷ்கண்ணன். மனோஜ்கண்ணன். அடுத்து வயது 28 வேற ஏரியா இந்த ஏரியா தான்டா. இந்த ஏரியால ஏரியா பேர் ஏரியா தொம்ம எல்லையா. அடுத்து மனைவி பெயர் சுமதியா? அடுத்து விவாகரத்துக்கான காரணம் அடிராள் என்னை போட்டு அடிராள். என்னை மட்டுமே அடிராள். என்ன அச்சினா அடிராள். என்ன சொல்றான்? நீ என்ன வாய பார்த்துட்டு இருக்க? இருப்பா கொஞ்சம் அலாம் தான் சொல்லுங்களேன்ப்பா. வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அவனே அவன் பொண்டாட்டி கடைக்கு அனுப்புற 10 நிமிஷம் கேப்ல தான் வரான். திரும்பி வருவானா? வருவான். இதோட 19வது வக்கீல். ஃப்ரெண்டு சைனான்ல கார் வச்சிருந்தான். விற்க போறேன்னு சொன்னா அதுக்குள்ள நம்ம ஓட்ட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் இந்த ஆளு சரியான சிடுமூஞ்சி. என்ன 3 தடவை இந்த ஆள் தான் ரிஜெக்ட் பண்ணான். என்ன சொல்றானோ அப்படியே பண்றீங்க. இல்லன்னு இல்ல உங்களுக்கு ரிஜெக்ட். சார் குட் மார்னிங் சார். போலாம் சார். சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு சான்ஸ் பாலமுருகன் சார் ஒரே ஒரு சான்ஸ் சார் ஒரே சார் தப்பாத்துக்காதீங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். ரைட் சைடு. தேங்க்யூ சார். ரெடி சார் போலாமா? மோட்டார் வாகன சட்டம் போக்குவரத்து விதிமுறைக்கான எண் சார்
சொல்லியே தரல சார். சார் ஒரு நிமிஷம் இருந்துச்சு நான் போய். ப்ரோ 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 ஒரே புரியுங்க புரியுங்க. நான் இப்போ பேசுகிறேன் சார். சார் என்ன நம்பர் சார் அது? சித்தப்பா பழசு எதுவும் மனசில் வச்சுக்காம கல்யாணத்துக்கு வாங்க சித்தப்பா. சித்தப்பா நாங்கள் எதுவும் எதிர்பார்த்து வரல சித்தப்பா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் 1000 சண்டை இருக்கலாம். இப்போ அவரும் இல்லை. வீட்டுக்கு பெரியவர் நீங்கள் தானே சித்தப்பா. ஏண்டி இந்த கக்கூச பெனாயில் ஊற்றி கழுவ சொன்னல பாரு நாத்தான் வந்துனே இருக்கு. ஏய் இருடா சித்தப்பா. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சொந்த பந்தம் சுற்றி நின்று வாழ்த்தினா தான் சித்தப்பா அந்த நல்ல காரியம் நல்லபடியாகவே நடக்கும். எனக்கு உங்கள் வாழ்த்து வேணும் சித்தப்பா. என்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா சித்தப்பா? ஏய் சி நவரே. யோ சித்தப்பா உனக்கு பிறந்துச்சிங்களே வேதவள்ளி, குமுதவள்ளி, அமுதவள்ளி, ஞானவள்ளி, கனகவள்ளி, கடைசியா பிறந்த பீடவள்ளி. இதுங்க எல்லா கல்யாணத்துக்கும் எங்க அப்பா 10,000 ரூபா மொய் வச்சுக்கிறான். இதுல குமுதத்துக்கு 2, ஞானத்துக்கு 2, பீடைக்கு 1. இதுங்க பிறந்த நாளைக்கு கையில மோதிரம் வேற. இது 10வது இவன் 4வது மருமகன் பிசினஸுக்கு நீ இருக்கிற இந்த வீட்டுக்கு எங்க அப்பா ஷூரிட்டி. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. மொய் பணம் 1,10,600 ரூபாய் எடுத்து வச்சுட்டு நீ கல்யாணத்துக்கு வராத. ஏய் உனக்கு தாலியை நான் எடுத்து தரேன்டா. பாத்தியாப்பா உன் தம்பிய எப்படி பேசுறான்னு. நான் தூக்கி வளர்த்த புள்ளப்பா இது. சித்தப்பா எங்க பேசி பழகுனா என் கல்யாணத்துக்கு மொய் வைக்கணுமேனு 6 மாசத்துக்கு முன்னாடியே நேக்கா சண்டை போட்டு நைஸா பிரிஞ்சிய. எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கியா? இவன் சின்ன பையன், இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும். உன் பொண்ணு வேதவள்ளி 9ஆம் மாசம். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா. இந்த சித்தப்பா இல்லாம பொண்டாட்டிகள்ட்ட தாலி ஏறாது. நீ தைரியமா போ போ. காசு கட்டணும் எப்படி நடிக்கிறான் பத்தியா? நிக்கிறான் பாரு சிலையாட்டம். ஐயோ